நல்வரவு நண்பர்களே, இன்றைக்கி கோழி பிரியாணி செய்யலாம். கோழியை மஞ்சள் பொடி போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிடுவோம். பல்லாரி தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, இஞ்சி தொளிச்சீவி கட் பண்ணி பூண்டு உரித்து வச்சுக்கிடுவோம். மல்லி புதினாவை ஆஞ்சி வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலம், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு பொரிக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க கோழி இறைச்சியை சேர்த்து தயிர் சேர்த்து பாஸ்மதி ரைஸ் ஒரு அளவுனா 2 அளவு தண்ணி. இப்போ ஒரு அளவு தண்ணியை ஊற்றி அதில் கோழி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருவோம். நல்ல கறி வேகணும். கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷத்தில் கறி நல்லா வெந்துடும். ஒரு பாதி அளவுக்கு மேலே வெந்து வந்ததும் இன்னும் ஒரு அளவு தண்ணியாக சேர்க்காம வெந்நீர், நல்லா கொதிக்கிற வெந்நீர் ஒரு அளவு சேர்த்து 2 அளவு தண்ணியில் ஒரு அளவு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம். இப்போ 2வது ஒரு அளவு நல்லா கொதிக்கிற வெந்நீரை சேர்த்து அதில் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசால் பொடி, கொஞ்சம் பிரியாணி பொடி, கழுவி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்து மல்லி புதினா சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு நெய் சேர்த்து இன்னும் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்து வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா தண்ணியும் சோறும் சரியாக வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு தோசைக்கல், பழைய தோசைக்கல் ஒன்று கீழே வச்சு அதுக்கு மேலே அந்த பிரியாணி சட்டியை தூக்கி வச்சு மூடி அதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட்டான பாத்திரமோ அல்லது இடி உரல் மாதிரி வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கூட வைக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சு தம் போடணும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிரும். கோழி பிரியாணி ரெடி. தேங்க்யூ வெரி மச்.